காலத்து குழந்தைங்க எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு காரணம் நாம தான். இந்த ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடுற குழந்தைங்களுக்கு சரியா மோஷன் போகாது, அவங்களுக்கு மலச்சிக்கல். ஒரு பல்லு கூட நல்லா இல்ல, எல்லாமே சொத்தையாயிடுச்சு சார். இந்த பசும்பால் தான் காரணமா? கட்டாயமா பசும்பால் நிறைய குழந்தைங்களுக்கு கெடுதி ஏற்படுது. இது 90க்கு மேற்பட்ட வியாதிகள், ஏன் கேன்சர் கூட குழந்தைங்களுக்கு இந்த பசும்பால் கொடுக்கறதுனால வரலாம்னு எழுதியிருக்காரு. தயிர் மோர் கொடுக்கலாமா? கட்டாயமா கொடுக்கலாம். தயிர்கள்லாம் கொடுத்தா சளி பிடிக்குதுன்னு சொல்றாங்க டாக்டர். எத்தனை மாசத்துக்கு அப்புறம் முட்டை கொடுக்கலாம், கீரை கொடுக்கலாம். வணக்கம் சார், எங்க சேனலுக்கு நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களோட பேச வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. நான் டாக்டர் வெற்றிவேலா, குழந்தைகள் மருத்துவர் மற்றும் பச்சிளங்குழந்தைகள் சிறப்பு மருத்துவர், ஆர்டி மருத்துவமனை, கும்பகோணம். உங்களோட எந்த சந்தேகமா இருந்தாலும் தாராளமா நீங்க கேட்கலாம். குழந்தைங்க எதையுமே சாப்பிட மாட்டாங்க டாக்டர், என்ன செய்யலாம்? நல்ல கேள்விதான் கேக்குறீங்க. இந்த காலத்து குழந்தைங்க எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு காரணம் நாம தான். நம்ம என்ன பண்றோம், குழந்தைங்களுக்கு கடையில விற்கிற உணவுப் பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்துறோம். ஜங்க் ஃபுட்ஸ், பேக்ட் ஐட்டம்ஸா கலர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ், கிரீம் பிஸ்கெட்ஸ், கேக்கு, பன்னு, ரஸ்க் இதெல்லாம் நிறைய வாங்கி கொடுத்துறோம். இதுல என்ன பாத்தீங்கன்னா உடலுக்கு நல்லது இல்லாத பொருட்கள் தான் நிறைய இருக்கு. அதுல நார்ச்சத்துக்கள் எல்லாம் கிடையாது. இந்த ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடுற குழந்தைங்களுக்கு சரியா மோஷன் போகாது, அவங்களுக்கு மலச்சிக்கல் வரும். பொதுவா ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு 2-3 தடவை மோஷன் பாஸ் பண்ணணும். இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிடுற குழந்தைங்களுக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை, 3 நாளைக்கு ஒரு தடவை தான் மோஷன் போகும். மலக்குடல்ல மலம் தங்குச்சுன்னா குழந்தைங்களுக்கு பசி இருக்காது, செரிமான சக்தி குறைஞ்சிடும். ஒரு நாளைக்கு மேல மலக்குடல்ல மலம் தங்குச்சுன்னா வெளியில வர்றது இன்னும் கஷ்டமா ஆயிடும். சோ மலச்சிக்கல்னாலையும் குழந்தைங்களுக்கு பிரச்சனை வரும். இந்த மலச்சிக்கல் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு பசி இருக்காது. அதனால குழந்தைங்களுக்கு எது கொடுத்தாலும் சாப்பிட பிடிக்காது. நம்ம என்ன நினைச்சுக்குவோம், குழந்தைங்க என்னடா சாப்பிடவே மாட்டேங்குது, இவ்வளவு இருக்கு வீட்டுல சாப்பிடறதுக்கு, சாப்பிட மாட்டேங்குதுன்னு நினைச்சுக்குவோம். பட் அதுக்கு மெயின் காரணம் இந்த நார்ச்சத்து, நீர்ச்சத்து இல்லாத ஜங்க் ஃபுட்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனாலதான். சோ நம்ம இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் கொடுக்கறத குழந்தைங்களுக்கு அவாய்ட் பண்ணணும். வீட்டுல நம்ம செய்யக்கூடிய உணவுகள் நிறைய காய்கறி, நிறைய பழங்கள், நார்ச்சத்து, நீர்ச்சத்து நிறைந்த உணவுகள், அதாவது பழங்கள், கீரை, காய்கறி, தானியங்கள். நம்ம வீட்டுல செய்யற சாப்பாடு, தேங்காய் அவ்வளவு நல்லது இருக்கு. தேங்காய் துருவி கொஞ்சம் வெல்லம் போட்டு ஒரு வாழைப்பழத்தை போட்டு பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். தேங்காய் பால் கொடுக்கலாம், கீரை கொடுக்கலாம், கேழ்வரகு, கம்பு, சிறுதானியங்கள் இதெல்லாம் வீட்டுல நம்ம வெரைட்டியா பண்ணி அதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கடலை கொடுக்கலாம், நிலக்கடலை, கடலை உருண்டை கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி வீட்டு உணவுகளை நிறைய கொடுத்துட்டு இந்த கடையில இருக்கக்கூடிய பேக்ட் ஐட்டம்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணோம்னா மலச்சிக்கலும் வராம இருக்கும், குழந்தைங்களுக்கு வேற வியாதி வராம. டாக்டர் இவ்வளவு ஒரு தெளிவா, இவ்வளவு ஒரு இதுவா நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம குழந்தை எல்லாம் ஆரோக்கியமா இருப்பாங்க. அடுத்த கேள்வி சார். சொல்லுங்கம்மா. நம்ம என் பையன் 5 வயசு ஆகுது. நாங்க எந்த ஒரு இனிப்புமே கொடுக்கறது இல்ல, சாக்லேட்டோ எதுவுமே நம்ம கொடுக்கறது இல்ல. அந்த மாதிரி பார்த்துட்டே உணவுகள் எல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தா, நான் எப்படி கிராமத்துல பிறந்து வளர்ந்து இந்த மாதிரி அந்த உணவுகள் எல்லாம் சாப்பிட்டேனோ அதேதான் என் பேரனுக்கு நான் ஃபாலோ பண்ணேன். ஆனா பல்லு எல்லாமே சொத்தையாயிடுச்சு. அது ஏன்னு டாக்டர்கிட்ட கேக்குறப்ப பசும்பால் தான் இதுக்கு காரணம், அதை நீங்க நிறுத்திடுங்க, அறவே கம்ப்ளீட்டா நிறுத்திடுங்க, அதுக்கப்புறமா எப்படிங்கறத பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்க கம்ப்ளீட்டா பேரனுக்கு பசும்பால் கொடுக்கறதை நிறுத்திட்டோம் சார். ஆனா ஒரு பல்லு கூட நல்லா இல்ல, எல்லாமே சொத்தையாயிடுச்சு சார். இந்த பசும்பால் தான் காரணமா? கட்டாயமா பசும்பால் நிறைய குழந்தைங்களுக்கு கெடுதி ஏற்படுத்தும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் பசும்பால் நல்லது, எனக்கு எங்க அம்மா தான் கொடுத்தாங்க, எங்க அம்மாக்கு எங்க பாட்டி பசும்பால் தான் கொடுத்தாங்கன்னு. அப்படி கிடையாது. கடந்த 30-40 வருஷமா தான் அந்த பசும்பால் கொடுக்கிற பழக்கம் நம்மளுடைய சமூகத்துக்கே வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி காலமா நம்ம மரபுலையோ இலக்கியத்திலேயோ எங்கேயுமே குழந்தைங்களுக்கு பசும்பால் கொடுத்து வளர்த்ததா குறிப்புகளே கிடையாது. வீட்லயும் நாட்டிலயும் நிறைய பசு மாடுகள் இருந்தது. பசு மாடுகள் ஒரு செல்வத்தோட அடையாளமா கருதுனாங்க. பசுமாட்டு பால் கண்ணுக்குட்டிக்கு தான், தாயோட பால் தான் குழந்தைக்கு. நம்ம நடுவுல ஏற்பட்ட பஞ்சம், ஆங்கிலேயர்கள் நம்மள அடிமைப்பட்ட காலத்துல எதுவுமே கிடைக்காததுனால அட்லீஸ்ட் இந்த பாலையாச்சும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்னு நடுவுல வந்ததுதான் அப்படி பசும்பால். ஆனால் இந்த பசும்பால்ல எண்ணிலடங்காத வியாதிகள் குழந்தைங்களுக்கு ஏற்படுத்துது. ஒரு குழந்தைகள் மருத்துவர் மெல்ல கொல்லும் பால் அப்படின்னு ஒரு பெரிய புத்தகமே எழுதியிருக்காரு. அதுல 90க்கு மேற்பட்ட வியாதிகள், ஏன் கேன்சர் கூட குழந்தைங்களுக்கு இந்த பசும்பால் கொடுக்கறதுனால வரலாம்னு எழுதியிருக்காரு. பசும்பால் கொடுக்கறதுனால மலச்சிக்கல் வரும்,
மலத்துல ரத்தம் போகும், செரிமான கோளாறு வரும், ரத்த சோகை வரும், நிறைய தொந்தரவுகள் ஏற்படும். அதே மாதிரி இந்த பாட்டில்ல குழந்தை இப்ப உங்க பேரை என்ன பண்ணிருப்பான்னா பாட்டில் அப்படியே பாலை வச்சுக்கிட்டே நைட்டு எல்லாம் தூங்கிருப்பான். அந்த மாதிரி இந்த பாட்டில்ல பசும்பால் வச்சு தூங்கியே இந்த வாயில உள்ள பல்லெல்லாம் அப்படியே அரிச்சு போய் பல்லெல்லாம் குட்டி போயிருக்கும். அதனாலதான் பசும்பால் வேண்டாம் வேண்டாம் நாங்க வலியுறுத்துறோம். இனி அவனுக்கு நீங்க வந்து பசும்பால் கொடுக்காம இருந்தீங்கன்னா அவனுக்கு நல்லா இனிமேல் முளைக்கக்கூடிய பற்கள்லாம் நல்லா முளைச்சு அவனுக்கு தொந்தரவு இல்லாம இருக்கும். நல்லா கேட்டுக்கோங்க, டாக்டர் பசும்பாலால நம்மளுக்கு எவ்வளவு கெடுதல் சொல்லி நல்லா விளக்கமா சொல்லியிருக்காங்க. திரும்ப திரும்ப ஏன் நம்ம அந்த பசும்பாலுக்கே போய் கொடுக்கணும்? குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்போம், நம்ம வீட்டுல உள்ள உணவுகளை நல்ல சத்து உள்ளதா ஹெல்த்தியா உள்ளதா நம்ம குழந்தைகளுக்கு கொடுப்போம். பசும்பால் கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க டாக்டர், மறுபடியும் தயிர் மோர் கொடுக்கலாமா? கட்டாயமா கொடுக்கலாம். நான் வந்து பசும் பாலாதான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். அந்த பாலை வாங்கி உர ஊத்தி அது தயிரா மாறினதுக்கு அப்புறம் தயிர் கொடுக்கலாம், தயிர்ல இருந்து மோர் கொடுக்கலாம், வெண்ணெய் கொடுக்கலாம், நெய் எல்லாமே கொடுக்கலாம். அது ஒண்ணுமே கெடுதி பண்ணாது. தயிர் வந்து ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. தயிர் கொடுப்பதனால குழந்தைங்களோட குடல்ல நல்ல பாக்டீரியாக்கள் வளரும். அதனால குழந்தைங்களுக்கு நல்ல செரிமான சக்தி, ஆரோக்கியம் எல்லாம் இருக்கும். அடிக்கடி இந்த வயிற்றுப்போக்கு போறது, நிமோனியா வருது, அதெல்லாம் கூட தடுக்கும். அதே இப்ப நம்ம ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு நாங்க குழந்தைங்களுக்கு மருந்தா கொடுக்கிறோம். அந்த மருந்து இயற்கையாவே குழந்தைங்களுக்கு தயிர்ல இருக்கு. தினமும் குழந்தைங்களுக்கு ஒரு கப் தயிரா நம்ம கொடுக்கலாம். தயிர், மோர், வெண்ணெய், நெய் எல்லாமே தாராளமா கொடுக்கலாம். 6 மாசத்துல இருந்தே கொடுக்கலாம். இந்த மாதிரி தயிர்கள்லாம் கொடுத்தா சளி பிடிக்குதுன்னு சொல்றாங்க டாக்டர். கிடையாதுமா, தயிர்னால சளி பிடிக்காது. நம்ம என்ன பண்ணிருக்கோம், தயிரை வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்திருக்கோம். அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து கொடுக்கும்போது அந்த குளிர்ந்த நிலையில கொடுத்தா சளி பிடிக்கலாம். வெளியில எடுத்து வச்சிருந்து அந்த குளிர்ச்சி குறைஞ்சதுக்கு அப்புறம் தயிர் கொடுத்தா நிச்சயமா தயிர்னால மோர்னால குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது. அதே போல பழங்கள் கொடுக்கறதுனாலையும் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது. சோ பழங்கள், காய்கறி, கீரை, தயிர் இதெல்லாம் நல்லாவே தாராளமா நிறைய குழந்தைகள் கொடுக்கலாமா. சார் இன்னொரு கேள்வி, இப்ப பொதுவா குழந்தைகள் பிறந்து எத்தனை மாசத்துக்கு அப்புறம் முட்டை கொடுக்கலாம், கீரை கொடுக்கலாம்? குழந்தைங்களுக்கு ஒரு 7-8 மாசத்துல இருந்தே வந்து முட்டை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். முட்டை கொடுக்கும்போது முதல்ல வேக வச்சு முதல்ல மஞ்சக்கரு கொடுக்கணும். மஞ்சக்கரு ஒத்துருந்தா அதுக்கப்புறம் வெள்ளைக்கரு கொடுக்கலாம். கீரை கொடுக்கறத கொஞ்சம் தள்ளி கொடுக்கலாம். முதல்ல காய்கறிகள் எல்லாம் கொடுத்துடலாம். நம்ம கீரையை சரியா கழுவாம சரியா வேக வைக்காம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா சில சமயங்கள்ல வயிற்றுப்போக்கு போகும். அதனால ஒரு 1.5 வயசுக்கு மேல கூட கீரை கொடுக்கலாம். காய்கறிகள், வெஜிடபிள் சூப் எல்லாமே 6 மாசத்துக்கு நம்ம ஆரம்பிச்சிடலாம். கீரை கொடுக்கறது கொஞ்சம் டிலே பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப தெளிவா விளக்கமா நம்மளுக்கு சின்ன சின்ன சந்தேகங்களுக்கு எல்லாம் டாக்டர் நல்ல தெளிவா பதில் கொடுத்து சொன்னாங்க. உங்களுக்கு இதே மாதிரி நிறைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க, டாக்டர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.